நாம் இப்போ இந்த வீடியோவில் மீல் மேக்கர் வைத்து குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. 1 கப் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொதித்த வெந்நீரில் சேர்த்துக்கலாம். 3 நிமிடங்கள் வேக வச்சுக்கோங்க. 2-3 நிமிடங்கள் கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் ஆறியதும் கையால் பிழிந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீல் மேக்கருடன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நன்றாக பிசைந்து வைத்துக்கலாம். மீல் மேக்கரை வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. மீல் மேக்கரை வறுத்துக்குங்க. குருமாவுக்கு மீல் மேக்கர் வறுத்து பண்ணுவதால் மிகவும் ருசியாக இருக்கும். நன்றாக வறுத்து எடுத்துக்குங்க. குருமா பண்ணுவதற்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெயில் சிறிதளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிந்ததும் நறுக்கி வைத்துள்ள வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வைத்துள்ள வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கியவுடன் தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அரைத்து சேர்த்துக்கலாம். நன்றாக வதக்கி விட்டுக்குங்க. அதற்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. நன்றாக வதக்கி விட்டுக்குங்க. குருமாவிற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நன்றாக வதக்கி விட்டுக்குங்க. சிறிது நேரம் மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிந்ததும் வறுத்து வைத்துள்ள சோயாவை சேர்த்துக்குங்க. சோயா சேர்த்து நன்றாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிடம் வேக வச்சுக்கலாம். மல்லிக்கீரை சேர்த்துக்குங்க. மிகவும் ருசியான சுவையான மீல் மேக்கர் குருமா ரெடி. இதுபோல் செய்து பாருங்கள். சப்பாத்தியுடன் சாதத்துடன் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.